أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين صدق الله مولانا العلي العظيم அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சுவனத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் மனிதனுக்கு பல்வேறு விஷயங்களில் எச்சரிக்கக்கூடிய வகைகளில் எல்லை மீறக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் வரம்பு மீறி நடப்பதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லை மீறி வரம்பு மீறி நடப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று ரப்புல் ஆலமீன் கோடிட்டு காட்டுகிறான். பொதுவாக இந்த சிந்தனை யாருக்கு ஏற்படுகிறது? என்னை உங்களால் என்ன செய்து விட முடியும் என்கிற ஒரு மனோபாவத்தில் உள்ளவர்கள் எல்லை மீறி விடுகிறார்கள். சொந்த விவகாரங்களிலும் சரி, மார்க்க விவகாரங்களிலும் சரி, பொது விவகாரங்களிலும் சரி, அவர்கள் மிக இலகுவான முறையிலே எல்லை மீறி நடந்து விடுவதை சமூகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு கட்டங்களில் எல்லை மீறி நடக்கக்கூடியவர்களை ஒரு நேரத்தில் அல்லாஹ் பிடித்து விடுவான் என்கிற எச்சரிக்கையும் குர்ஆனிலே நமக்கு இருக்கிறது. ஃபிரௌனிய வரலாறை நாம் பார்க்கிறோம். அவன் செய்த அநியாயங்கள், அத்துமீறல்கள், எல்லை மீறல்கள் கட்டுக்கடங்காத நிலையிலே சென்று கொண்டிருந்தது. கடைசி கட்டமாக ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஜாவஸனா பிபனி இஸ்ராயீல் பஹர ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுனு வஜுனூதுஹு பகியன் வஅதுவா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த கடலை பிளந்து யூதர்களை ரப்புல் ஆலமீன் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஃபிர்அவுன் அந்த நேரத்திலே கொஞ்சம் நிதானித்து யோசித்திருந்தால் அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அவன் அரசு பாதுகாக்கப்பட்டிருக்கும். கடைசி நேரத்திலும் கூட அவன் எல்லை மீறி நடந்து கொண்டான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக ஒவ்வொரு முறையும் ரப்புல் ஆலமீன் அதை விட்டு கொண்டிருப்பதில்லை, பார்த்து கொண்டிருப்பதில்லை. ஒரு நேரத்தில் கடுமையான முறையிலே அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுகிறான். அருமையான பெருமக்களை, சாலைகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சிந்தனைகள் நமக்கு ஏற்படுகிறது. ஒரு முறை எல்லை தாண்டி விட்டால் என்ன என்று நாம் ஒரு முறைக்கு மேல் 2 முறை நாம் பார்டர்களை கடந்து விடுகிறோம். அந்த சாலையினுடைய விதிகளை மீறி நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் எப்போதாவது சில அசம்பாவிதங்கள், விபத்துகள் நடந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும், முஸ்லிம்களுக்கும் தேவையாக இருக்கிறது. மார்க்கம் விதித்திருக்கக்கூடிய வரம்புகளை மீறி நடப்பதிலே, அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய வரம்புகளை மீறி நடக்கக்கூடிய விஷயத்திலும் கூட நாம் சில கட்டுப்பாடுகளை மதித்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனால் தான் சொல்லுவார்கள், பொதுவாக 3 விஷயத்திலே எல்லை மீறுவதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய விவகாரங்களிலே எல்லை மீறி நாம் நடந்துவிடக்கூடாது. அதுபோன்று நம்மளுடைய சொந்த விவகாரங்களிலும் நாம் எல்லை மீறி நடந்துவிடக்கூடாது. முக்கியமாக பிறர் விஷயத்தில் நாம் எல்லை மீறி நடந்துவிடக்கூடாது என்று சொல்வார். அல்லாஹ் விஷயத்தில் நாம் வரம்பு மீறி நடப்பதினால் அல்லாஹுக்கு எந்த குறையும் ஏற்படுவதில்லை, அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை. அவனுடைய சட்டங்களை, அவனுடைய வரம்புகளை மீறி நடப்பதினால் அல்லாஹுக்கு எந்த குறையும் ஏற்படுவதில்லை. அதனுடைய இழப்பு முழுக்க முழுக்க அது நம்மை சார்ந்தே இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு சட்டங்களையும் குர்ஆனிலே கூறுகின்ற இறைவன் தில்க ஹுதூதுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது அல்லாஹ்வினுடைய வரம்பு. சொத்துரிமைகளை பற்றி குர்ஆனிலே பேசுகிற இறைவன் யார் யாருக்கு எவ்வளவு பாகங்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக இதைத்தான் சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகளாக இருக்கிறது. இந்த வரம்புகளை நீங்கள் எந்த வகையிலும் மீறி நீங்கள் நடந்துவிட வேண்டாம் என்று ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான். அதுபோன்று அல்லாஹுவை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்கள், அல்லாஹுவை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் அல்லாஹ் விஷயத்தில் நாம் வரம்பு மீறி சில வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் இறைவனிடத்திலே கையேந்தி இறைஞ்சுகிற போது தலர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் இறைவனுக்கு பணிந்து இறை எச்சத்தோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், மன்றாடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்.
இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். ஆனால் ஒரு சில கட்டங்களில் சிலர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்விடத்தில் நான் ஏன் கேட்க வேண்டும், நான் ஏன் அவனிடத்திலே மன்றாட வேண்டும், ஏன் அவன்தான் எனக்கு இதை பெற்றுத்தர வேண்டுமா என்று புரியாமல் சிலர்கள் அதை பேசி விடுகிறார்கள். அல்லாஹ் விஷயத்திலே வரம்பு மீறி நடந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி அல்லாஹ்வினுடைய விவகாரங்களில் நாம் எல்லை மீறுவதையும் ரப்புல் ஆலமீன் விரும்புவது கிடையாது. அதை எச்சரிக்கிறான். அதுபோன்று சொந்த விவகாரங்களிலும் கூட, நம்மளுடைய சொந்த காரியங்களிலும் கூட நாம் சில நேரங்களிலே வரம்பு மீறி விடுகிறோம். அல்லாஹ் நமக்கு அனுமதித்த விஷயங்களிலும் கூட நமக்கு பிடிக்காவிட்டாலும் நாம் அதன் மீது சத்தியமிட்டு நான் செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்லி விடுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய நல்ல விஷயங்களை நீங்கள் ஹராமாக்கி கொள்ள வேண்டாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒரு சில காரியங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களாக இருக்கும். ஆனால் நான் அதை எடுத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று நாம் சத்தியம் செய்து விடுவது இருக்கிறதே, அது ஒரு எல்லை மீறிய ஒரு செயலாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே அதுபோன்று சில வார்த்தைகளில் தடுமாறி சொல்லி விடுவார்கள். என் வாழ்க்கையில் நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன் என்று துணைவிமார்களை மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுடைய உள்ளங்களை வெல்வதற்காக வேண்டி ஒரு சில நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். ரப்புல் ஆலமீன் அதை குர்ஆனிலே எச்சரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய விஷயத்தை நீங்கள் எதற்காக ஹராமாக்குகிறீர்கள்? தபுதகு மர்லாத் அஸ்வாஜிக்க. உங்களுடைய மனைவிமார்களுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ் அனுமதித்த விஷயத்தை நீங்கள் ஹராமாக்கலாமா என்று ரப்புல் ஆலமீன் ஞாபகப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நாம் நம்மளுடைய சொந்த காரியங்களிலும் விவகாரங்களிலும் எல்லை மீறி நாம் நடந்து விடுகிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, குறிப்பாக பிறர் விஷயத்திலே நாம் எல்லை மீறி நடப்பதை மார்க்கம் அனுமதிப்பதே இல்லை. அல்லாஹ் விஷயத்தில் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நம் விஷயத்தில் நாம் எல்லை மீறி நாம் நடந்து கொள்கிறோம், அதையும் அல்லாஹ் பொறுத்து கொள்கிறான். ஆனால் பிறர் காரியங்கள் என்று வருகிற போது, பொது காரியங்கள் என்று வருகிற போது அதில் நாம் எல்லை மீறி நடப்பது என்பது இருக்கிறதே, அதை இறைவன் விரும்புவதே கிடையாது, அதை மன்னிப்பதும் கிடையாது. அது விஷயத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களை, யுத்த களத்திலும் கூட, ஒரு போர்க்களத்திலும் கூட நீங்கள் எல்லை மீறி நடந்து விட வேண்டாம். வலா துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி. அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்கிற போது வலா தஅத்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அதிலே வரம்பு மீறி விடாதீர்கள். வயோதிகர்கள் விஷயத்திலே வரம்பு மீறி விடாதீர்கள். பெண்கள் குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்படி பொது காரியங்கள் என்று நிறைய நாம் இருக்கிறது. அடுத்தவர்களுடைய உரிமைகள் என்று வருகிற போது, அடுத்தவர்களுடைய மரியாதைகள் மானங்கள் என்று வருகிற போது நாம் அது விஷயத்தில் எவ்வளவு தூரம் அமானிதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பிறர் காரியங்களில் எவ்வளவு தூரம் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் எல்லை மீறி நடந்து விடுகிறோம். அவருடைய சொந்த மனைவிமார்கள் விஷயத்திலும் கூட ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். தலாக்கு போன்ற விவகாரங்களிலும் கூட நீங்கள் வரம்பு மீறி நடக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் சில உரிமைகளை, சில அதிகாரங்களை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த உரிமைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். மனைவிமார்களோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் பைதா தல்லக்துமூஹுன்ன ஃபபலகன, அவர்களுடைய இத்தாவை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அது விஷயத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் எந்த ஒரு நெருக்கடிகளும் கொடுக்காதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அவர்களுக்கான உரிமைகள் பாதிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் போதிக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி பொது விவகாரங்களிலே நாம் வரம்பு மீறி நடப்பதை ரப்புல் ஆலமீன் அதை அனுமதிப்பதே இல்லை. பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் அதை மிக கண்டித்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய செயல்பாடுகளில், நம்மளுடைய எண்ணங்களில் அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய அவனுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.